நக்கல் பண்றேன்னா எப்படி நக்கல் பண்ணுவாங்க? தூசணத்தாலையும் பின்னுக்கு இருந்து கதைப்பாங்க, ம். பேசுவாங்க. சில நேரத்துல சொல்லுவாங்க, படிக்க மாட்டா நீ, இப்படி உங்களோட அம்மா அப்படித்தானே வேலைக்கு போற, அப்படி எல்லாம் கதைப்பாங்க இருந்து. நீங்க போறீங்களா? இல்லையா கஷ்டப்பட்டு சொன்னபடியா அப்படி சொல்லாம பிச்சைக்காரியா அந்த வகுப்புல படிக்கிற எல்லாரும் பணக்காரர்கள் அப்படியா வசதி கூடினாங்களா படிக்கிறாங்க? பாருங்க, அப்படி பேசியே அந்த ஸ்கூல்ல விட்டு விலகி இன்னொரு ஸ்கூல்ல ஃபுல்லா படிக்குது. அப்ப எவ்வளவு மனம் பாதிப்பா இருக்கு. பிச்சைக்கார இழிவுபடுத்தக்கூடா, கட்டாயமா யாரையும் இழிவுபடுத்தக்கூடா. பாருங்க, மனம் படிக்கிறாள் எனக்கு கேட்கும் போது ஆதங்கமா இருக்கம்மா, ஏன் அப்படி எல்லாம் செய்யறாங்க? இப்ப ஒரு நல்ல விடயத்தை நாங்க போறோம், எங்களுக்கும் வருது. ஒரு குடும்ப கஷ்ட நிலையில அந்த பிள்ளைக்கு சரியான வசதி இல்லாம இருக்கு. இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன அந்த குறைகளை சொல்லி அது ஒரு நக்கல் பண்ணி பேசுறது எல்லாம் ஒரு தவறான விடயம். இந்த விடயத்தை நீங்க அந்த பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னாலும் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும். என்ன கஷ்டப்பட்டாக்களுக்கு இப்ப பேனா இல்லாட்டி அந்த கொடுத்து உதவணும், இருக்கிறார்கள் கொடுத்து உதவணும் சின்ன பிள்ளைகள். அப்ப சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை திருத்தி வளர்க்கத்தானே வேணும். அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? நீங்க என்ன பேசினாலும் தாங்க உங்களுக்கு ஒரு இலக்கு கொண்டு வைங்க. என்ன படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். இப்ப நீங்க கஷ்டப்படுத்திருக்கிறீங்க, வளர்ந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இப்படி பேசினாக்கள்ற வாயெல்லாம் அடைக்கணும். நீ ஒரு நான் படிச்ச டீச்சர் ஆகணும், அம்மா பாக்கணும், அதுதானே அதுக்குரிய வசதி எங்களுக்கு கிடைக்கல. அதான் கவலை. அதுதான் பின்னுக்கு இருந்து தூசணத்தால கதைப்பாங்க, பொடியனர்கள் நக்கல் பண்ணுவாங்க இருந்து. உங்களோட அம்மா அப்படித்தானே வீட்டு வேலைக்கு போய் தானே பாக்குறோம்னு, இப்படி உடுப்பு போடுவா, பிஞ்ச உடுப்பு போடுவான்னு எல்லாம் கதைப்பாங்க. ஸ்கூலுக்கு பிஞ்ச உடுப்பா போட்டு போற இல்லதானே, அழுக்கா அப்படி இருந்து சும்மா நக்கல் அடிப்பாங்க. எல்லாரும் வகுப்புல இருக்கிற எல்லாருமா பாய்ஸ் மோசம். எப்படி இருந்தது அப்ப உங்களுக்கு? யாரும் ஆதரவு தரலையா அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கல எல்லாரும்? ஏன் தங்கச்சி ஏன் அழுகுறீங்க? நீங்க சொல்லுங்களேன். மன கஷ்டங்கள் இருந்தா சொல்லலாம். தங்கச்சி அழுகுறாங்க பாருங்க, ஒரு வித்தியாசமா அழுகுறாங்க. மனம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையிலே. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி கதை, இந்த பெரிய வசதி இல்லாக்கள் கதைச்சா மனம் பாதிக்கப்படும். அதனால அப்படி கதைக்க வேணாண்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். பாருங்க என்னம்மா இப்ப எப்படி என்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன். இதுல போட்டிருக்கிறீங்க ஒருவேளை சாப்பிடுறது கூட வசதி இல்லைன்னு. சரியான கஷ்டமா? சாப்பாடு கூட வழி இல்லையா? அப்படியா? என்ன அஸ்மாவா அம்மாக்கு இருக்கு? இழுக்குது அம்மாக்கு. இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லையா? நீங்களும் ஒன்றும் இல்லையா? வளமையா அப்படித்தானா? ஸ்கூலுக்கு வேற சாப்பிடுறது போறதுன்னு சொல்றீங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல சின்ன ஊரணிக்கு தான் வந்திருக்கிறேன். வளமை போலதான் இப்பயும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பக்கத்தான் வந்திருக்கிறேன். ஒரு அம்மாவும் ஒரு படிக்கிற மாணவியும் ரொம்பவே ஒரு கஷ்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். எந்தவித ஒரு உதவியும் இல்லையாமன்னு சொன்னாங்க. தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டாங்க. தொடர்ச்சி அம்மாட்ட பேசுவோம். வாங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? கமரா பார்த்து பேசுங்க. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்ப தொலைபேசி மூலமா சொன்னீங்க, கஷ்டம் சொன்னீங்க. லெட்டர் வச்சிருக்கீங்களா? அந்த லெட்டர் தாங்க. ஓ தாங்க. மாலினி என்ன உங்களோட பேர்? மாலினி. நான் பார்த்தேன், நான் லெட்டரை பார்த்தேன். நான் இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, படிக்கிற மாணவி இருக்கிறாங்க. இங்க இருந்து சின்ன ஊரணில இருந்து பிள்ளையரடிக்கு நடந்து போறாங்க, பாடசாலைக்கு நடந்து போறாங்களாம். 14 வயது. ரொம்பவே தூரம் தான். சின்ன ஊரணில இருந்து பிள்ளையாரடிக்கு நடந்து போறோம்னா ரொம்பவே தூரம் தான். சைக்கிள் வசதி ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல. தனியவ நடந்து போறது, ஆட்டோவில் அனுப்புறது கூட பண வசதி இல்ல. பண வசதி இல்ல. இதுல முக்கியமா குறிப்பிட்டிருக்கு, அதுதான் ஒரு கல்விக்கான உதவியா இந்த வீடியோ அமைய போகுது. தொடர்ச்சியா அம்மாட்ட பேசுவோம். அம்மாட்ட பேசி என்னென்ன கஷ்டங்கள்னு கேட்போம். இப்ப நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, உண்மையில நல்லா தானே இருக்கிறீங்க? இல்ல ஐயா, கேட்டதுக்கு பதில் நல்லா இருக்க தானே சொல்லுவாங்க. வறுமைதான். வறுமைதான். சரி அம்மா, இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டுல? நானும் படிக்கிற மகளும் மற்ற புருஷனை விட்டு பிரிஞ்சு ஒரு மகளும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்ப திருமணம் செய்து கொடுத்து நீங்க பிரிஞ்சிட்டு இப்ப வந்திருக்கிறாங்க.
சரி, இப்ப படிக்கிற ஆள் இருக்காங்க தானே, இப்ப அவங்க தானே முக்கியம். இப்ப அவங்க இல்ல தானே, அவங்க இல்ல இல்ல சம்பந்தப்பட மாட்டாங்க அவங்களோட தானே, குடும்பத்தை அவங்களோட பிரச்சனையை அவங்க அவங்க பாக்குறாங்க. பாப்பாங்க. சரி அம்மா சொல்லுங்க, இப்ப எத்தனை பிள்ளைகள், கணவருங்க? கணவர் இறந்துட்டார். ஆ. பிள்ளைகள் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் மொத்தமா? மொத்தமா 5 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும் ம். செத்துட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் 3 ஆம்பளை பிள்ளைகள் செத்துட்டாங்க. ஒரு மகன் அவர் எங்களோட இல்ல. மற்றது இந்த 3 பேர் இந்த இவையோட வீட்டுல இருக்கிறவையோட 3 பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இவதான் எனக்கு முக்கியம் ஐயா. இவ நல்லா படிக்கக்கூடியவ, படிக்கிறதுக்குரிய வசதி, பொருளாதார வசதியும் இல்ல. ஸ்கூலாலேயே பிரின்சிபல் டீச்சர்ஸ் மாதிரிலாம் சொன்னாங்க. இவ நல்லா படிக்கிறவா, இவைக்கு ஊக்கம் கொடுத்து நல்லா கொஞ்சம் இன்னும் முன்னேற்றினீங்கன்னா நல்லா படிப்பா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறாவு? 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 8ஆம் ஆண்டு படிக்கிறாவு. நல்லா படிப்பாவு. நல்லா படிப்பா. இப்ப பிள்ளைகள்ல 3 பேர் இறந்துன்னு சொல்றீங்க. எப்படி இருந்தாங்க அவங்க? மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? மொத்தம் 9 எத்தனை பேர் உயிரோட இருந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு மகனும் 5 பொம்பளை பிள்ளைகளும் உயிரோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க. எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டாங்களா? அதுல இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, படிக்கிறவையும் இன்னொரு மகளும் இருக்கிறார். திருமணம் முடிக்காமலுக்கு என்னோட இருக்கிறார். அவ என்ன செய்யறா? அவ ஒரு சாப்பாட்டு கடையில வேலை செய்யறாங்க. சாப்பாடு கடையில வேலை செய்யறாங்க. அவட தேவையாவ பாக்குறதுக்கு இப்பத்திய விலைவாசிக்கு சம்பளம் குறைவு. அப்ப அவையும் திருமணம் செய்யத்தானே வேணும். எத்தனை வயது? 22 வயது. சாப்பாடு கடையில வேலை செய்யற ஒரு மகன். உங்களுக்கு சம்பந்தப்பட்டாக்கள் 2 பேரு தான். 2 பேர் தான். படிக்கிற ஒரு பிள்ளைண்டோ, இன்னொரு பிள்ளை சாப்பாடு கடையில வேலை செய்யறாங்க. சரி, அப்ப எப்படி இருந்தாங்க 3 பேரும்? ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்து செத்தார். எத்தனை வயதுல? அவருக்கு 10 வயசு சாகுக்குள்ள. மற்ற 2 பேரும் இப்படி சுகம் இருந்தான் செத்தாங்க. சுகம் இல்லாம. எத்தனை வயதுல? ஒரு ஆள் 1 வயசு, ஒரு ஆள் 27 நாளையில செத்தாங்க. 27 நாள் கை குழந்தை அடிக்கக்குள்ள செத்துட்டாங்க. கணவர் எப்படி? கணவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை, கிட்னி ஒன்று ஃபெயிலியரா இருந்தது. கிட்னி ஒன்று ஃபெயிலியர் இருந்தது. 4 வருடங்கள் தான் அவர் இறந்து. 4 வருஷம் ஆகுது இப்ப அவர் செத்து இறந்து. இப்ப இப்படி வாழ்க்கை போகுது உங்களோட? இப்ப ஆரம்பத்துல இருந்தே கஷ்டம் போலதான் இருக்கு. சின்ன வயசுல இருந்திருக்கிறாங்க. நான் கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்த ஐயா கஷ்டம்தான். 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை பார்த்தனாங்க. ஆனா வாயால சொல்லக்கூடாது, அவ்வளவு கஷ்டமான நிலையில இருந்த. எங்களுக்கு சொந்த வளவுன்றது எதுவும் இல்ல. இதுக்கும் அரசாங்கத்தால தந்த வளவு தானே இது. இப்ப பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கான படிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய வசதி இல்ல. அப்ப என்னடா ஏதோ உழைச்சு சாப்பாட்டை கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாற்றுவோம் நிலையெல்லாம் இருந்து அவங்க ஒரு விரும்பின மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனா இப்ப இருக்கிறவ அப்பவும் அதே சாப்பாட்டு கஷ்டம்தான். ஆனா எனக்கு கொஞ்சம் தெம்பு இருந்தது, உடம்புல வேலை செய்யக்கூடியது, வயசும் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு வேலை செய்யக்கூடிய பலன் இல்லைன்னு நிரந்தர அஸ்மா புழுதி அடிச்ச உடனே அஸ்மா வரும். வாகன நெரிசலுக்குள்ள போய் டஸ்ட் அடிச்ச உடனே அஸ்மா வரும். அந்த குளிசை நானும் படுற பாடு கடவுள் ஒரு ஆளுக்கு தெரியும். என்னடா இந்த உடம்புல இனி பலன் இல்ல. என்ன வேலை செய்யுதுங்க? இப்ப கணவர் இருந்து 4 வருடங்கள் சாப்பாடு பிரச்சனை எல்லாம் இப்ப நானும் தானே சாப்பாட்டு பிரச்சனை சரியான கஷ்டம். காலையில ஸ்கூலுக்கு ஒன்றும் இல்லாம காலையில சாப்பாடு போற இல்லையா? நீங்களும் வாங்க மகன். இவதான் நல்லா படிக்கிறாள்னு சொல்றீங்க. சாப்பிடுற இல்லையா காலையில? இல்ல நீங்க சொல்லுங்களேன். காலையில சாப்பாடு எதுவும் குடுக்கறதுக்கு இல்ல, ஸ்கூல்ல குடுக்குற சாப்பாடு. மத்தியானம் விட்ட வந்தா இருக்கிறது என்னத்தையும் செய்து வைப்பான், சாப்பிடுவா. இல்லாட்டி எதுவும். எப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் ஒன்று வேணும் தானே? இப்ப நீங்களும் வயசு போனாலும் சொல்றீங்க. இப்படித்தானே வேலைகள் செய்தே சொன்னா செய்ய வீட்டு வேலையா போய் செய்து போட்டா அதுல கிடைக்கிற செய்ய. இப்ப காலையில சாப்பிட்டா இரவைக்கு சாப்பிட்டா காலையில அப்படி அதே நிலைதான். அப்படியான நிலை. ஆனா எனக்கு இவைய கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து படிப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. கேட்டா ஸ்கூல்ல பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நல்லா படிக்கிறாவா, கொஞ்சம் ஊக்கம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஊக்கம் கொடுக்கக்கூடிய வசதி என்னட்ட இல்ல. நல்லா படிக்கிற ஒரு ஆள். இப்ப அதனாலதான் எங்களையும் வர சொல்லிருக்கிறீங்க. உதவி தேவை, இப்ப படிப்புக்கான உதவி தானே தேவைன்னு சொல்லிருக்கிறீங்க. இதுல இப்ப நீங்க எந்த இடம்? சின்னூரணி காந்தி கிராமம், சிவன் கோயிலுக்கு கிட்ட. சின்னூரணி காந்தி கிராமம். இதுல பார்த்தா தெரியுதானே இப்ப அவங்களோட ஊர் ஜிஎஸ் வந்து சைன் வச்சு தந்திருக்கிறாரு. அப்ப உறுதிப்படுத்திட்டாரு. 22 வயது மகளும்
14 வயது மகளும் இருக்கிறாங்க. இப்ப ஒரு குடும்ப ஒரு வறுமை. இல்ல நீங்க சொல்றீங்க சாப்பிடறதுக்கு கூட கஷ்டம்னு சொல்லிருக்கிறீங்க. அதையும் கூட உறுதிப்படுத்தி ஜிஎஸ் தந்திருக்கிறாரு. ஜிஎஸ்க்கு தெரியும் அப்ப எங்களோட குடும்ப விவரம். ஒருவேளை கூட சாப்பிடறதுக்குரிய சில வசதிகள் இல்ல. வேளையில 3 நாள் கூட நாங்க பட்டினியா இருந்திருக்கோம் இந்த அப்படியாமா? வீட்டுக்குள்ள. ஏன் நம்ம அந்த நிலைமை இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, ஒருத்தரும் பாக்குற இல்லையா? அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்தை கொண்டு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதையா, அவங்களுக்கும் பிள்ளைகள் எல்லாம். ம். அப்ப அவங்களும் கூலி வேலை செய்யறார்கள் மருமகன். கூலி வேலை செய்யறாங்க. போனோம்னு சொல்லி சொன்னா சாப்பாட்டு என்னத்தையும் தருவாங்க. ஆனா எங்களை வச்சு பார்க்கக்கூடிய நிலை அவங்களுக்கு இல்ல. படிக்கிற ஆளுக்கும் கூட எந்த வித ஒரு ஒரு உதவியும் உதவியும் யாரும் இல்ல. செய்யறல இல்லம்மா, சகோதரங்க. நாங்க பொய்யே சொல்லல, யாருமே ஒரு பெண் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்ல. இப்ப இங்க இருந்து பிள்ளையாரடிக்கு நடந்து போறது சரியான தூரம். எப்படி நடந்து போறாங்களோ தெரியல. சைக்கிள்ல போகுது. அண்ணாவோட சைக்கிள்ல போக்கல. தடம் இருக்கு, கம்பி வச்சதா. என்னோட சொன்னா சத்தமா பேசணும், சரிதானே? இப்ப மைக் இல்லாம தான் நாங்களும் பேசுறோம். அப்ப சத்தமா பேசினா தான் விளங்கும் தங்கச்சி, சரியா? இப்ப உங்களோட கஷ்டத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப தெளிவா சொல்லணும், சரியா? எப்படி எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர் என்ன? எங்க பேர் அபிராமி. அபிராமி. சொல்லுங்க, உங்களோட பேர் அபிராமி. உங்களோட ஒரு அறிமுகத்தை தான் இப்ப படிக்கிறீங்க. நீங்க 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறல, ஸ்கூல் படிப்பு மட்டும்தான். இங்க இருந்து நடந்தா போற? எப்படி நடந்து போறீங்க? சரியான தூரம். தூரம் தான். அம்மாக்கு ஆட்டோவில் அனுப்புறதுக்கு எல்லாம் வசதி இல்ல, வீட்டையும் கஷ்டம், சாப்பாட்டுக்கும் இது இல்ல. அதனால அம்மா யாரையும் படுத்த கூடாது, நான் நடந்து ஸ்கூல்ல போய் தனியவா நடந்து போற? தனியா நடந்து போவேன். சில நேரத்துல இந்த ஃப்ரெண்ட் பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து வருங்க. ஃப்ரெண்ட் பிள்ளைகளும் சேர்ந்து வருவாங்க. வெயில் தானே, வெயில்ல நடந்து போறீங்க. சில பேர் நடந்து போறீங்க அவ்வளவு தூரம். சைக்கிள்ன்றது இதுவரை காலத்துக்கும் கிடைக்கலையா? எந்த வித உதவியும் கிடைச்சு சைக்கிள் யாரும் வாங்கி தரலையா? இல்ல இல்ல. எப்படி படிப்பெல்லாம் போகுது? நல்லா போகுது. நான் முந்தி ஸ்கூல்லாம் படிச்சேன்னா 32 பேருக்குள்ள 12, 10க்குள்ள வந்து வருவேன். 12, 10க்குள்ள வருவீங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல இப்ப நான் சேர்ந்து இப்ப தெரியாது. இப்ப நான் சேர்ந்தேங்க. ஏன் சேர்ந்தீங்க? இப்ப மாறினதுக்கான காரணம்? இங்க அங்க அந்த ஸ்கூலுக்கு போய் தெரிக்கக்குள்ள அங்க பிள்ளைகள் எல்லாம் தப்பா கதைக்குங்க. பகுதி பண்ணி நக்கல் அடிக்கிறதா கஷ்டம் சொல்லு. கஷ்டம்டா? ஏன் அது அப்படி? கஷ்டமானாக்கள் வசதியானாக்கள் இப்ப பகுதி பண்றதானே. அப்படி நடந்திருக்கா? என்ன சொல்லுவாங்க? தேவலாமெல்லாம் கதைப்பாங்க. தேவையில்லாத கதைன்னா என்னது? படிக்கத்தானே போறாங்க எல்லாரும். நக்கல் பண்றேன்டா எப்படி நக்கல் பண்ணுவாங்க? தூசணத்தாலையும் பின்னுக்கு இருந்து கதைப்பாங்க, பேசுவாங்க. சண்டை சச்சரவு எதுக்குமே போகாது ஒரு ஆளையா. இப்படித்தாங்க இப்ப நீங்க பிள்ளை கதைக்கிறதுனாலும் அவட சத்தம் வராது, அவ்வளவு தான் டக்கா. மற்றது கஷ்டம் சொல்லி பகுதி பண்றதா. இப்ப அவங்ககிட்ட அது இருக்கு இது இருக்கேன்னு சொல்லி கொண்டு அப்படி எதனால அப்படி கஷ்டம் சொல்லலாம் நீங்க, பரவாயில்ல. ஏனண்டா அதெல்லாம் தெரியப்படுத்த தானே வேணும். இப்ப நாங்க நிறைய பேரை பாத்திருக்கோம்மா, நிறைய பேர் தங்களோட கஷ்டத்தை சொல்லிருக்கிறாங்க. என்ன தங்கச்சி நீங்க என்ன அழுகுறீங்க? அப்படி என்ன சொன்னாங்க? சில நேரத்துல சொல்லுவாங்க, படிக்க மாட்டா நீ, இப்படி உங்களோட அம்மா அப்படித்தானே வேலைக்கு போற, அப்படி எல்லாம் கதைப்பாங்க இருந்து. நீங்க போறீங்களா? இல்லையா, கஷ்டம் அப்படி சொல்லாம பிச்சைக்காரி. அந்த வகுப்புல படிக்கிற எல்லாரும் பணக்காரங்களா? அப்படியே வசதி கூடினாங்களா படிக்கிறாங்க? பாருங்க, அப்படி பேசியே அந்த ஸ்கூல்ல விட்டு விலகி இன்னொரு ஸ்கூல்ல ஃபுல்ல படிக்குது. அப்ப எவ்வளவு மனம் பாதிப்பா இருக்கு. இதே மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். நாங்க நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். இப்ப சொல்லிருக்கிறாங்க, வீடியோ மூலமா தெரியப்படுத்தினது கொஞ்சமா இருந்தாலும் நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க. அப்படி அந்த வறுமையினால என்ன இல்லாதக்கள்கிட்டனே அந்த நக்கல்ன்றது வரும் வளமையா. ஒரு கொக்கட்டுச்சோல அண்ணனும் இந்த விஷயத்தான் சொல்லிருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு காலையில அப்ப அந்த பிள்ளை நடந்து போறது, மகன் நடந்து போறவங்க. அப்ப அந்த பொடியனுக்கு நீ காலையிலாத அப்பாட மகன் தானே என்றெல்லாம் பகுடி பண்ணிருக்கிறாங்க. அது ஏன் அது நான் வளமையா சொல்றேன், ஏன் அப்படி பகுடி பண்ற? இல்லாதாக்களுக்கு உதவணும், கொடுத்து உதவணும் தானே. இப்ப கொப்பி இல்லாட்டி கொப்பி வாங்கி கொடுக்கணும் வசதியான ஆட்கள். அப்படி அப்படி அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த இது இயல்பு ஏன் வருது? இப்படியா நாட்கள் தான். இப்ப நானும் கூட மாஞ்சருங்களா, இப்ப நானும் கூட கஷ்டப்பட்டாக்களை வீடியோ மூலமா தெரியப்படுத்தி நான் போடுறேன். அவங்களுக்கு கஷ்டப்பட்டதால நானும் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்களோட முகத்தை காட்டி இப்படி கொமெண்டுகள் வரும். கொமெண்டுகள் நீ என்ன அப்படி செய்யறா, நீ எல்லாம் என்ன கூட கூடாம கதைக்கிறாங்க. பாருங்க, அது அந்த சிறு வயதுல இருந்தே அந்த இயல்பு வருது தானே.
விளங்குதான் அந்த தன்மை வந்து நீங்க தெளிவா விளையும் கொள்ளணும். சில ஆட்கள் பாருங்க, ஒரு படிக்கிற ஆட்கள் வந்து ஒரு வசதி குறைஞ்ச ஒரு மகளுக்கு இப்படி கதைச்சு அடுத்த ஸ்கூலுக்கு மாற வச்சிருக்கிறாங்க. பாருங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா? அது இப்ப நானும் கூட ஒரு நல்ல விடயத்தை போடும்போது என்ன கூட தகாத வார்த்தையில கதைக்கிறாங்க. அப்ப அப்படி என்ன பிறப்பு உண்மையில என்னம்மா இதை சொல்லத்தானே வேணும். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு, இப்ப எனக்கும் அது நடக்குது தானே. வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவத்தானே வேணும். இப்ப நான் ஒரு நல்ல விடயத்தை போடும்போது எனக்கு என்கரேஜ் பண்ணணும், எனக்கு ஆதரவு தரணும். அதே வந்து ஒரு கூடாம கதைச்சு எனக்கு கூடாம கதைச்சு அது சொல்லல வாரது. இப்ப வீடியோ மூலமெல்லாம் சொல்லல. அப்ப எனக்கு வர கமெண்ட் எல்லாம் Facebookல சொல்றேன். ஏன்டா Facebookல அப்படியே நாட்கள் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த என்ன ஃபுல் வீடியோ பார்க்காம அந்த இதுல நம்ம என்ன சொல்றோம், எப்படி மனசை விட்டு பேசுறாங்க பிள்ளைகள் எல்லாம் ஃபுல்லா பார்க்காம முன்கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு நீ என்ன வசதி குறைஞ்சாக்கள்ல பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் மூத்த காட்டிலாம் நீ என்ன நீ உழைக்கிறியான்னு எல்லாம் கேக்குறாங்க. அது புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? இப்ப நீங்க ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதானேமா. ஆமா. சின்ன பிள்ளைகள் அப்ப அந்த இடத்துல இருந்து இது வருது யானே இழிவுபடுத்துறது. அப்படி வர்றது வளர்ந்த நேரம் ஓ கவிஞ்சிருந்தானே அவங்களோட இதயத்திலேயே இல்ல இல்ல ஆழமா இல்ல பதிஞ்சிருக்கு. சொல்றேன். இப்ப சின்ன பிள்ளைகள் படிக்கிறார்கள், 8ஆம் ஆண்டு படிக்கிற சின்ன பிள்ளைகள் கூட அப்படி பேசுறாங்க. விளங்குதானே? இந்த இழிவுபடுத்துறது வந்து எல்லாரும் இல்லதானே. சில பேர் வந்து இந்த சிறு வயதுல இருந்தா அவங்களுக்கு அந்த இது குணம் இருக்குதானே. ஆமா. அதான் சொல்றேன், ஆமா. வளர்ந்தாக்கள் கூட இப்ப வளர்ந்து கூட வளர்ந்தாலும் அப்படித்தானே அப்படித்தானே பேசுறாங்க. பேசுறாங்க. அதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல. அப்படியே இந்த பிள்ளை பாருங்க எவ்வளவு மனம் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப எங்களுக்கு தெரியுமாம்மா, இப்ப நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன். நல்லது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்க, கெட்டது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் தாங்கி கொண்டு அதை நான் போவேன். அப்ப ஒரு என்ன 18 வயசு கூட ஆகல, 14 வயசு பிள்ளைக்கு எப்படி மனம் பாதிக்கப்படும் என்ன அது விளைய கொள்ளணும். சமுதாயம் ரொம்ப ஏன்னாண்டா ஐயா அவங்க இப்ப சரஸ்வதி பூசை அப்படியான நாளைகள்ல நல்ல கிராண்டா வருவாங்க. அதுதான் சொல்றேன். இவன் நார்மலா போவா. அப்ப பார்த்தனே ம். என்ன பிச்சைக்காரங்க நீங்க பிச்சைக்கார கொடுக்கணும் இழிவுபடுத்தக்கூடா. கட்டாயமா வந்து யாரையும் இழிவுபடுத்தக்கூடா. பாருங்க மனம் படிக்கிற ஆள் தங்கச்சியில ஒரு பிள்ளையும் இல்லதானே. இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்குமா இப்ப ஸ்கூல் படிக்கும் போது அந்த காதலிச்சு தான் ஸ்கூல்ல எல்லாம் மாறிருக்காங்க பிரச்சனை நடந்து. இல்ல நான் சொல்றேன், நான் இத பொதுவா நான் சொல்றேன். நம்ம இப்ப எனக்கு கேட்கும் போது ஆதங்கமா இருக்கம்மா, ஏன் அப்படி எல்லாம் செய்யறாங்க. இப்ப ஒரு நல்ல விடயத்தை நாங்க போறோம், எங்களுக்கும் வருது. ஒரு குடும்ப கஷ்ட நிலையில அந்த பிள்ளைக்கு சரியான வசதி இல்லாம இருக்கு. இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன அந்த குறைகளை சொல்லி அது ஒரு நக்கல் பண்ணி பேசுறதெல்லாம் ஒரு தவறான விடயம். இந்த விடயத்தை நீங்க அந்த பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னாலும் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும். என்ன கஷ்டப்பட்டாக்களுக்கு இப்ப பேனா இல்லாட்டி அந்த கொடுத்து உதவணும். இருக்கிறார்கள் கொடுத்து உதவணும் சின்ன பிள்ளைகள். அப்ப சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை திருத்தி வளர்க்கத்தானே வேணும். அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க சரியா. நீங்க என்ன பேசினாலும் தாங்க உங்களுக்கு ஒரு இலக்கு கொண்டு வைங்க. என்ன படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இப்படி பேசினாக்கள்ற வாயெல்லாம் அடைக்கணும். நீ ஒரு மனசு ஒரே அதுதான். நான் படிச்ச டீச்சர் ஆகணும், அம்மா பாக்கணும், அதுதானே அதுக்குரிய வசதி எங்களுக்கு கிடைக்கல. அதான் கவலை. அதுதான். அதுதான் பாருங்க. இப்ப என்ன யோசிக்கிறீங்க நீங்க சொல்லுங்களேன். இப்ப அண்ணாவும் சில விஷயங்கள் சொல்லி அண்ணாக்கும் அந்த பிரச்சனை மாறதான். இப்ப நானும் கூட தெரியும் தானே. இப்ப கஷ்டப்படுறாங்கள வீடியோ மூலமா எடுத்து தெரியப்படுத்துறேன். எனக்கும் கூட தவறான கருத்துக்களை சொல்றாங்கதான் சில ஆட்கள். இப்ப அந்த இடத்துல வந்து அவங்களதான் பாக்கணும். அவங்க இப்படிப்பட்டாக்கன்னு நம்ம பாக்கணும். இப்ப நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிதெல்லாம் இருக்க முடியாது தானே. எப்படி தங்கச்சி இருந்தது அப்படி கதைக்கும் போது மனசுக்கு எப்படி இருந்தது? நீங்க தெளிவா சொல்லிடுங்க தங்கச்சி. ஏனண்டா நீங்க சொல்றதுலாம் நான் நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லதானே இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கிறது. அப்ப எப்படி இருந்தது அந்த மனசுல? என்னென்னலாம் சொல்லுவாங்க, அதை சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். பின்னுக்கு இருந்து தூசணத்தால கதைப்பாங்க, பொடியனல் நக்கல் பண்ணுவாங்க இருந்து. உங்களோட அம்மா அப்படித்தானே வீட்டு வேலைக்கு போய் தானே பாக்குறோம்னு இப்படி உடுப்பு போடுவா, பிஞ்ச உடுப்பு போடுவான்னு எல்லாம் கதைப்பாங்க. ஸ்கூலுக்கு பிஞ்சு விடுவா ஓட்டத்து போற இல்லதானே. அழுக்கா அப்படி இருந்து சும்மா நக்கல் அடிப்பாங்க. எல்லாரும் வகுப்புல இருக்கிற எல்லாருமா பாய்ஸ் மோசம். எப்படி இருந்தது அப்ப உங்களுக்கு? யாரும் ஆதரவு தரலையா? அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கல எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க சங்கத்தி? நீங்க தான் ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் தானே. அப்ப உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு நடக்கிறது தானே. அப்ப இத கூட பார்த்து கூட சிலாக்கள் திருந்தலாம் தானே. நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். ஸ்கூல் எப்ப மாறு? 3 மாசம் இருக்கு. 3 மாசம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வைக்க நல்ல பேர் டீச்சர்ஸ் கஷ்டம் கணக்கெடுக்கிறல அவங்க வீரோட நல்ல ஆக்கியம் நல்லா ஊக்கம் பிரின்சிபல் வந்திருக்காரு ஐயா. கஷ்டம்
கட்டாயமா நீங்க சொல்லத்தானே வேணும். இப்ப எனக்கும் போட்டாங்க. அப்ப இந்த ஆதங்கத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களோட ஆதங்கத்தையும் நீங்க சொல்லுங்க. மேற்படி பாடசாலையில் சங்கையா அபிராமி என்பவர் எனும் செயற்விளக்கம் மூலம் அனுமதிக்கப்பட்டு தரம் 8 கல்வி பயின்றார். கல்விக்கான உதவி தேவைன்னு உறுதிப்படுத்திருக்கிறாங்க. பிள்ளையாரடி பிரின்சிபல் உறுதிப்படுத்திருக்கிறாரு. நீங்க பார்க்கலாம். இப்ப அந்த ஸ்கூல்ல அப்படி இல்லையா? இல்ல அங்க அப்படி எல்லாம் இல்ல. ஸ்கூல்ல அங்கத்தி டீச்சரோ சாரோ என்ன உதவிகள் வந்தாலும் அவங்க அந்த என்ன சொல்ற இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, தவிர இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஷூ கூட இல்லையா, கிழிஞ்ச ஷூவோட ஸ்கூலுக்கு போனேன். அப்பயும் பஸ்ஸ தெரிய பணக்கார பிள்ளைங்களுக்கு அந்த சார் கூப்பிட்டு ஷூ எல்லாம் கொடுத்துட்டு ஊசி குத்திய ஷூ போட்டு போனேன். இப்பயும் இருக்கா? இப்பயும் அப்படித்தானே போறது? இல்ல அதுக்கு பிறகு நான் 2000 ரூபாய் எடுத்து வாங்க. வாங்கி ஒரு பேக்குன்னா ஏன் தங்கச்சி ஏன் அழுகுறீங்க? நீங்க சொல்லுங்களேன். மன கஷ்டங்கள் இருந்தா சொல்லலாம். தங்கச்சி அழுகுறாங்க பாருங்க, ஒரு வித்தியாசமா அழுகுறாங்க. மனம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையிலே. ஏற்கனவே குடும்ப கஷ்டம், அம்மா அப்பாக்களே கஷ்டம். அதனால அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? ஒன்னும் தப்பும் செய்யல தானே? ஏனம்மா? ஆமா, அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? இந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? ஏன்னா நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க அப்படி கதைக்கிறாக்களுக்கு? என்னையா சொல்ற அவங்க அறியாம ஏன்னு சொன்ன அவங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்துறாங்க. அவங்கள நாங்க கண்டிக்கல. அவங்களுக்கு என்ன கண்டிக்கலாட்டியாம அந்த வீடியோ வந்து பாப்பாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப வறுமையில இருக்கிறாக்கள மட்டம் தட்டி பேசுறாங்க தானே? அப்ப அவங்களுக்கு மட்டம் தட்டி பேசுறாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா பாதிக்கப்பட்டாக்கள் நீங்க தானே. அப்ப பாதிக்கப்பட்டாக்கள் தானே சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டாங்கய்யா, எங்களை போல இப்ப எத்தனையோ பேர் இப்படி பாதிக்கப்பட்டாக்கள் இருப்பாங்க. அவங்களோட மனநிலை நோக்குற மாதிரி நடந்து கொள்ள வேணாம்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். சரி, அப்படி என்ன தங்கச்சி என்ன சொல்ல போறீங்க? அம்மா சொன்னதுக்கு நானும் சொல்ல விரும்புறேன்டா, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி கதை இந்த பெரிய வசதி இல்லாத கதைச்சா மனம் பாதிக்கப்படும். அதனால அப்படி கதைக்க வேணாண்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். பாத்தீங்க தானே, ஸ்கூல்லயே மாற விட்டுட்டாங்களேன்னு பாருங்களேன். என்னம்மா இப்ப எப்படி என்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன். இதுல போட்டிருக்கிறீங்க ஒருவேளை சாப்பிடுறது கூட வசதி இல்லைன்னு. அப்படி சரியான கஷ்டமா? சாப்பாடு கூட வழி இல்லையா? அப்படியா? என்ன அஸ்மாவா அம்மாக்கு இருக்கு? இழுக்குது அம்மாக்கு. இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லையா? நீங்களும் ஒன்றும் இல்லையா? வளமையா அப்படித்தானா? ஸ்கூலுக்கு வேற சாப்பிடுறது போறதுன்னு சொல்றீங்க. இப்ப சோகமாச்சு. முருங்கலாஞ்சு ஒரு இறந்து வச்சிருக்கு. முருங்கல்ல இங்க ஆஞ்சதா? இந்த முன்வீட்டுல ஆஞ்சது. முன்வீட்டுல ஆஞ்சது. அப்ப சாப்பாடும் இல்ல. எந்தவித உதவியும் யாரும் செய்யறலையா? இப்ப இந்த சூழ்நிலைக்கு யாரும் செய்யறலையா? நான் கும்பிடுறேன் முருக பெருமாள். ஆனா ஆஞ்சநேயரான ஒரு 50 ரூபாய் காசு உதவி செய்யறது கூட யாரும் இல்லையா? யாரும் இல்ல. இல்ல, இத பாக்குறாங்க உண்மை போய் விளங்குதானே, எங்களுக்கு யாரும் செய்யறாங்க இல்ல. அப்படி நீங்க அழாதீங்க, அதான் சொல்லுவேன். அழாதீங்க. மனநிலை சரியா பாதிக்கப்பட்டது ஐயா. முதலும் தான் இப்படி கதைச்சுமா அவட மனநிலை யோசிச்சு அவங்களோட அப்பாவை யோசிக்க தொடங்கிட்டாங்க. தொடங்கினதுல இருந்து அவைக்கும் சரியான தனியா இருந்துட்டு அழுவா அப்படியே நான் இருந்தவ இருந்து அதை இப்ப கொஞ்சம் மாத்தி 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 கொஞ்சம் 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 ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஆளை இப்ப கொஞ்சம் அவள் இப்படி கேட்ட உடனே அவைக்கு அந்த சிந்தனை டக்குன்னு வர டக்குன்னு அவங்க அப்பட ஞாபகம் அப்ப அடிக்கக்குள்ள கொஞ்சம் இது நார்மலா வந்தாலும் நல்லா பார்த்தவர். அவ அவன் மட்டும் படிக்கிறவன். என்ன வேலை செய்தார் அவர்? அவர் டிங்கர் வேலை செய்தமான். அவருக்கு ஹார்ட் அட்டாக், கிட்னி ஒன்று ஃபெயிலியர் ஆயிட்டு, கொலஸ்ட்ரால் கூடி கால் வீங்கிட்டுது. அதோட அவருக்கு ஒரு வேலையும் செய்யலாம போயிட்டுது. நான் தான் குடும்பத்தை நான் பட்ட கஷ்டம் உங்கள்கிட்ட சொன்ன விளங்காது மகன். அந்த மேலடிக்கிற ஒரு கடவுள் நேர்ல வந்து உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லி சொன்னா அவர் நேர்ல வந்து சொல்லுவாரு ஐயா. நான் அப்படி எச்சு சோறையும் வாங்கி சாப்பிடுறேன். என்ற பிள்ளைகளுக்கு குடிச்சிரு.
அப்ப என்ன நைட்டுக்கு என்ன சமையல்? இதுதான் முருங்கலை தான். நேற்று என்ன சமையல்? நேற்றைய குறிஞ்சால 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 5 சம்பளம் போட்டு சோறும் சமைச்சு சோயா மட்டும் சோயா மட்டும் பொறுத்து நீங்க தான் சமைக்கிற. அப்ப குடும்ப வருமானம் இப்ப ஒன்றுமே இல்ல. எதுவும் இல்லம்மா. நான் உங்கள்கிட்ட போய் சொல்லல ஐயா. நான் இந்த பிள்ளை மக்கள் ஒரு 10 ரூபாய் காசு விட எங்களுக்கு ஒரு 1/4 கிலோ சீனி வாங்கி சேத்தனி குடிங்கன்னு சொல்லி தாரத்து கூடமா எங்களுக்கு ஒரு வரும் இல்லை. நீங்க போங்க, நீங்க தெரியுதுங்களா, நீங்க போங்க. ஒரு வரும் இல்லை. அப்படி எங்களோட கிராம சேவருக்கு கூட எங்களோட குடும்பத்துக்கு தெரியும். நிலைமை தெரியும். இப்ப நாங்க வந்து ஜிஎஸ் மூலமா தெரிவு செய்யறல தான். இப்ப நீங்க தொடர்பு கொண்டீங்க, அப்ப அவர் மூலமா உறுதிப்படுத்துற மட்டும்தான் நாங்க இப்ப அவர் மூலமா தெரிவு செய்யறல. நேரடியா எங்களை தொடர்பு கொண்டீங்க, அதை நான் தெளிவா சொல்ல தண்ணி வேணும். சரி, இப்ப கையில கூட பிரச்சனை. கையை காட்டுங்க. 14ஆம் தேதி கிளினிக் கொண்டு வர சொல்லி. என்ன நடந்தது சரியா சொல்லுங்க. அது அண்ணாவோட சைக்கிள்ல போனேன். போய் திரிக்கக்குள்ள நம்ம ஊரணி ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. அவர்கிட்ட பைக் கொண்டு வர அண்ணா இடக்கண்டு சைக்கிள் இடக்கண்டு கவுட்டு விடுத்து கவுட்டு நான் கையை இப்படி குத்தினேன். நரம்பு உடனே கை உடஞ்சிட்டு. கை உடஞ்சிட்டு எத்தனை வயதுல? 10 வயசு. 10 வயசுல. இப்பதானே அதுக்கு பிறகு இந்த கையும் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு நடக்கிறதானே தானே இந்த கைக்கே நான் கொடுத்த உடனே கையுடனே வீங்கிட்டு மெடுக்கிறதுக்கு கஷ்டம். நான் அதுவும் வலது கையில காட்டுங்க. அப்படி இதுல எல்லாம் காயங்கள் இருக்குதானே? கம்பி எடுத்த காயம் இது எடுத்துக்கிட்டா கம்பி எடுத்த இதுக்குள்ள தையல் போட்டிருக்காங்க. தெரியும் இப்பயும் கம்பி இருக்கா? இல்ல எடுத்தாச்சு. பாருங்க, தங்கச்சிட்ட வலது கையிலேயே காட்டட்டுமா பின்ன அந்த அந்த தங்கச்சிட்ட வலது கையிலேயே பிரச்சனை. பாருங்க, எழுதுறலாம் அப்படி எழுதக்குள்ள கை இந்த அவர்கிட்ட கட்டி மாறி இருக்கு. எழுதினோம் கொஞ்சம் வேகம் அழினா குத்து வலிச்சு வீங்கிரும். கையுடனே குத்து வலிச்சு வீங்கிரும். வேகம் எழுதினா அப்படி தொடர்ச்சி எழுதி கொண்டு இருக்கலாம். அப்படி சொல்ல சொல்லதானே நீங்க எழுதுவீங்க. இப்ப அப்ப அப்படி எழுதக்குள்ள அப்படி இருக்கும். நோகும் கை நோகும். என்ன இப்ப நேற்று கோல் எடுத்தீங்க. அப்ப கோல் எடுக்கும் போது சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். என்ன சொன்னாங்க? அப்ப 14ஆம் தேதி திங்கட்கிழமை கிளினிக் கொண்டு வர. கிளினிக் கொண்டு போறதா? கிளினிக் காட்டெல்லாம் காட்டுங்க. அப்போ எத்தனை நாளைக்கு இருக்கா போற கிளினிக்கு? அம்மா நிறைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. தங்கச்சி தெரியுது. நான் வந்து போய் சொல்லலையே. அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு. அப்ப ஏன் தங்கச்சி கிளாஸுக்கு எல்லாம் போறது? யாரும் உதவி செய்யல, அதனால கிளாஸுக்கு அனுப்புற வசதி நம்மகிட்ட இல்ல. இதெல்லாம் இப்ப தங்கச்சிரை கிளினிக் காட்டு. அதெல்லாம் 14ஆம் தேதி கொண்டு வர அபிராமியில இதெல்லாம் கிளினிக் எத்தனை நாளைக்கு ஒருக்கா போற? எத்தனை நாளைக்கு ஒருக்கான்னு சொல்லலமா. டேட் போட்டு தருவாங்க. போட்டு தருவாங்க. நீ அதுக்குரிய வசதி ஐயா நடையில கொண்டு போக வேண்டிய. இங்க இருந்து மட்டக்குள்ள போய் நடையிலையா போற? ஓகே, இதுல பார்த்தா தெரியுது. இப்ப அடுத்தது இப்ப 10ஆம் மாசம் 14ஆம் தேதி வரை சொல்லிருக்காங்க. 6 மணிக்கு வரை சொல்லிருக்காங்க. காட்டுங்க. என்ன மாதிரி பூரணமா குணமடையல. இப்ப கூட வலி இருக்கு. கை என்ன உடம்ப பாதிப்பா? உடைஞ்ச படங்கள் ஏதாவது இருக்கு? கை உடைஞ்ச படம் கை உடைஞ்ச படம் அது காலமா இதெல்லாம் அவட படம் தான். கால் உடைஞ்சது எல்லாம். காலும் உடைஞ்சதா? கால் உடைஞ்சது. அப்படி என்ன சைக்கிள் அப்படி சைக்கிள்ல போய் உடையலமா. 8 வயசுலயே கொஞ்சம் சொல்லு கேட்காம முந்திரியம்பளமா மரத்துல ஏறினேன். அப்ப நான் கண்டா போயிட்டுமா இதுல இருக்குமா நம்ம எங்க இருக்க அந்த குப்பி எல்லாம். அப்ப அது கால ரெண்டா போனதா? நிறைய பிரச்சனை உள்ள ஆள்மா. இது காலா? இந்த இருக்கு அதுல கிளினிக் குப்பி எல்லாமே இந்த இருக்கு அதுல எல்லாமே தெரியும். இந்த குப்பி இதெல்லாமே தெரியும். அது காலுக்கும் இப்பயும் கால் பிரச்சனையா? நடக்கக்குள்ள குத்து வலிக்கும். குத்து வலிக்கும். பாருங்க, உடம்புல நிறைய பிரச்சனை. அதுல இருக்கும் போதும் அப்படி உடம்புல நிறைய பிரச்சனை. அப்படி இருக்கும் போது நடந்து போறாங்க ரொம்ப தூரம். சின்ன ஊரணில இருந்து பிள்ளையார் அடிச்சு வேதனை காட்டும் தான். அப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறல, அதற்குரிய வசதிகள் இல்ல. நல்லா படிப்பீங்களா? எத்தனை மார்க் வந்து சொன்னீங்க? 10ஆம் மார்க். 10-12. எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? அப்ப கணிதம், தமிழ் அதுல எல்லாம் எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? தமிழ்ல 56-60 எடுப்பேன். ஐசிடி பாடத்துல 72 அப்படித்தான் வரும்.
இது பிடிஎஸ் பாடத்துலயும் அப்படித்தான் வரும். 80 அப்படி வரும் பிடிஎஸ்ல. கணிதத்துல 40 50 அதுக்குள்ள வரும். இப்ப இந்த புள்ளிகள் எல்லாம் கிளாஸுக்கு போகாம வகுப்புகளுக்கு போகாம தான் இந்த புள்ளிகள் எடுத்து அவட விவரம் தெரிஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுல இருந்து அவ ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்து கிளாஸுக்கு அனுப்பக்கூடிய வசதி இல்ல. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத வீட்டை வந்து ஜோதிச்சு செய்வாக இருந்து அவ்வளவுதான் படிப்பையா இரவுல செய்வாக இருந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே கிட்ட கட்டி போட்டு இருந்தா சாப்பிடுவா இல்லாட்டி கொப்பி சாமான் தூக்கி கொண்டே வீட்டுக்குள்ள கொண்டு போனா வேண்டாம். அவட மூளைக்கு டீச்சர்ஸ் மாதிரி சொல்றா அவ்வளவு அப்படித்தான் படிக்கிறா ஐயா. அவன் சொல்லுவா அடிக்கடி என்னட்ட, அம்மா நான் படிச்சு டீச்சரா இவங்களை பார்க்கணும்ன்றதா எனக்கு ஆசை. அவ அதை அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பா. பாருங்க டீச்சர் ஆகணும். என்ன டீச்சர்? தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர். தமிழ் பிடிக்கும். சரி கட்டாயமாகுவீங்க, முயற்சி இருக்கு தானே. அவட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. ஸ்காலர்ஷிப்ல எத்தனை மார்க்ஸ்? 101. எத்தனை கட் அவுட் இருந்தது? 144. சர்டிபிகேட் எல்லாம் இங்க பாருங்க. இதெல்லாம் அவட சர்டிபிகேட் தான். சர்டிபிகேட்டுகள் தான ஐயா அவட எல்லாம் பாருங்க. இந்து சமய கலாச்சார அலுவலகம் அலுவல்கள் திணைக்களம். இது எதுக்காக எடுத்த? இது அந்த என்னத்துக்கு அம்மா எடுத்தீங்க? 2018 இது அந்த இதுக்கு தந்தார நெறியால 100க்கு மேல தான் புலமை பரிசு. இந்த கலாச்சார அமைச்சர்கள் வந்து அதுக்கு போட்ட மெடல். இது மெடல் போட்டவாங்க. அவன் நல்ல கட்டிக்காரு. நிறைய சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கிறாரோ. ஆனா இன்னும் ஊக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிலங்கட்ட இல்லையா, அதான் கஷ்டம். முயற்சி இருக்குதானே. அப்ப கட்டாயமா ஆசிரியராக வைங்க, தமிழ் ஆசிரியர். சரியம்மா, இப்ப இந்த வீடு இருக்குதானேம்மா, இப்ப இந்த வீட்டுக்குரிய வசதி எல்லாம் நீங்களா கட்டினதா இல்ல? இல்ல ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் கணக்க பர்மப்பட்ட குடும்பம் என்று சொல்லி டிசிஓ நிறுவனம் என்று சொல்லி வீட்டை வந்து பார்த்து அந்த வீடு தான் இது. நிறுவனம் தந்திருக்கிறாங்க. நார்மலா இருக்கு வீடு, கல்லு வீடு தானே. இது உங்களோட சமையல் அறையாது? இதுதான் சமையல் அறைமா. இது பாருங்களேன், இதுதானே எங்கட சமையல் அறை. உள்ள கட்டி பாருங்களேன், இதுதானே எங்கட. இதுதான் பாத்தீங்களா? இதுதான். ரூமுக்குள்ள போய் பாருங்கம்மா, ஒரு உடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இல்ல, ஒரே பேக்ல கட்டி வச்சிருக்கிறோம். இந்த முன்பிட்டாக்கள் வீடு இருக்கு, 2 அறை. இதுல பாத்ததுல அடுப்பு விலங்குல இதுக்கு உடஞ்சதுக்கு சீமெந்து கொஞ்சம் போடலாம இருக்கிறோம் பாருங்க. ஒழுகுறதாமா? இது ஒழுக்காதையா, தகரம் தானே. ஒழுகுறல்ல வீட்டுல, ஒழுகுறல்ல. ஆனா இந்த பாருங்களேன் ஐயா, இந்த குடத்துல தண்ணி அடி குடந்து வைப்போம். இதாங்கிற வாழ்க்கை. இந்த அடுப்புட்டா தண்ணி வசதி எல்லாம் இருக்கா? தண்ணி கிணறு இறைக்கணும் ஐயா. ஏன்னு கேட்டா அதுக்குள்ள காகம் ஒன்று விழுந்துட்டுது, இறைக்கிறதுக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்க. அதால இறைக்கக்கூடிய வசதி இல்ல. உடுப்பு கழுவ குளிக்க அதுல எடுக்கிற பக்கத்து வீட்டுலாம் தண்ணி அடி வந்து குடிக்கிறேன். இந்த குடிக்கிற ரொம்ப மோசமா இருக்கு. அந்த நிலம் எல்லாம் வெடிச்சு போயிருக்கு. இங்க பாருங்களேன் ஐயா, நிலம் இழுக்கிறது கூட வசதி இல்ல. ஒரு உடுப்பு வாங்கி ஒழுங்கா ஒரு பெட்டியில வச்சு லொக் போட்டு உடுப்பு வைக்கிறது கூட ஒரு பெட்டி இல்ல, ஒரு பேக்ல கட்டி வச்சிருக்கிறேன். தட்டி பார்த்தாமா தெரியும் பாருங்க. உள்ளுக்கு போய் பாருங்க ஐயா, இந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லம்மா. வாங்க ஓகேங்க, வீட்டை பாப்போம். ஒன்றுமே இல்லையே இப்ப வீட்டுக்குள்ள. நாங்க போய் தரலையா, எங்க பாருங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் உடுப்பு தானே ஐயா. வேற என்ன தெரியும்? பெட்டி ஒரு பெட்டி குறைக்கிட்டு வந்த 2 பெட்டி ரோட்ல கிடந்து 3 பேர் அதுக்குள்ள உடுப்புகளை போட்டு 3 வச்சிருக்கிறேன். வீட்டு ஒண்ணு இல்ல. அதான் வீட்டுல ஒன்றுமே இல்ல. டிவி எல்லாம் இல்ல. டிவி இருக்கு ஐயா, மகன் மாரகமையில வேலை செய்ய பர்த்தன் மறைக்க அவருக்கு சுவமில்லண்டு கொடுத்த காசு ஐயா. இந்த டிவி அலுமாரி ஒன்றுமே இல்ல. நார்மலா அப்படி குமிச்சு போட்டுருக்கிறீங்க. இந்த ஃபேனும் ஐயா, இந்த பழுதா போற டிவியும் மாரகமையில இருக்கக்குள்ள அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தவங்க. அதை கொண்டு வாங்கி தந்துட்டு போற 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சாமான் இதெல்லாம். எத்தனை வருடங்கள் இந்த வீடு கட்டி? இது கட்டி ஐயா 15 வருஷம். 15 வருஷம்.
அப்ப எல்லா பிள்ளைகளும் பிறந்திருப்பாங்க. அப்ப அதுக்கு முதல்ல எப்படி இருந்தீங்க? அதுக்கு முதல்ல ஐயா சின்ன ஒரு குடிலோல வீடு, அதுக்கு மட்டை கட்டக்கூடிய வசதி இல்ல. மழை பெய்த ஐயா உள்ள தண்ணி எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள இருக்கும். அதோட வெள்ளம் கணவர் இவரா? ஓம் ஐயா. போட்டோ பாப்போம். இது அம்மா கேன்சர் வந்து செத்த வரி வரலாம். இந்த இருக்கிறாரு இந்தாங்கம்மா. இவருதானே? இவர் கேன்சர் வந்து இவர் தான் வாங்கி தந்த அந்த பழுதா போன டிவியும் பேனும். இவர் யாரு வாங்கி தந்த? இவரு தானே வாங்கி தந்த. இவருக்கு மாரகமையில இருக்கக்குள்ள டொனேஷன் பார்க்க வராக்கள் காசு கொடுக்குற அந்த காசையை கொண்டு இவர் அந்த செகண்ட் நைட் அந்த டிவியை இப்ப இல்ல 8 வருஷத்துக்கு முதல் வாங்கி தந்தவர். அந்த ஃபேன் ஒன்றும் வாங்கி தந்தவர். டிவி பழுதா போயிட்டாய், அந்த ஃபேன் மட்டும் மேல. 10 வருடத்துல இருந்திருக்கிறாரு. 10 வயசு ஐயா சாகு. அதான் 10 வயசுல இருந்திருக்கு. இவர் 10 வயசுல இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வாங்கி தந்தவரா? அவருக்கு கொடுக்குறையா மாரகமைக்கு இப்ப இறக்கப்பட்ட ஆக்கள் காசுகள் கொண்டு வந்து கொடுக்குற அந்த அவங்களோட வாழ்க்கை நிச்சயம் இல்லதானே மகன். அப்ப இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு காசுகள் சாமான்கள் என்று கொடுக்குற அவர் சின்னால் தானே. கணவர் 2021 இருந்திருக்கிறாரு 3 மாசம். அப்ப 4 வருடங்களும் ஃபுல்லா முடியலதான். சரியம்மா. இப்ப கணவரோட சேர்த்து 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள். சரியம்மா. இப்ப பாக்குறோம் நாங்க உங்களோட வீடெல்லாம் நார்மலா இருக்கு, எந்தவித ஒரு பொருட்களும் இல்ல, வீட்டுக்கு தேவையானது. மலசல கூட வசதி இருக்கா? அது மலசல கூடமும் கிணறும் ஐயா. ஆஸ்திரேலியா ஒக்ஸ்பாம் என்று சொல்லி கேஆர் என்று சொல்லி ஒரு நிறுவனம் தந்த தான். அது 25 வருஷம். 25 வருஷம். அப்ப இந்த வீடு 15 வருஷத்துக்கு முதல் குடிசையில இருந்தீங்க. சின்ன ரோல குடிசை அளவுக்கு குடிசை. அப்ப எல்லா பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. இவன் மட்டும் பிறக்கல, மற்ற எல்லாரும் பிறந்துட்டாங்க. ஓகே ஓகே. இவ 14 வயது தானே. சரியம்மா. இப்ப உங்களோட கஷ்டத்திலேயே சொன்னீங்க, அதுல மனம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னீங்க. இப்ப மகள் பிள்ளைகள் என்ன அப்படி இழுவா பேசுனதால மாதிரி அது ஒரு வன்முறை தானே. அதுதான் அதுதான் நான் சொன்னேன். நான் அப்படி செய்யக்கூடாது. அதுதான் தெளிவுபடுத்துறேன். நான் வறுமையை காட்டியாத ஒரு இழிவுபடுத்த கூடாதானே. அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரு தப்பு செய்யல. என்ன சாமான்கள் கொடுத்தாலும் வசதி விழாக்களுக்கு தான் அங்க கொடுக்குற, இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்குறல. அதே மாதிரி வேயும் அந்த இல்லாத லிஸ்ட்லயே கழிச்சு விட்டுருவாங்க. அப்படியே பிள்ளைகாடு அப்படி நிறைய பிள்ளைகாடு ஐயா. ஆனா பிள்ளையாரடி ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. டீச்சர்ஸ் மாதிரி நல்லா, பிரின்சிபல் நல்லா, எல்லாரும் அவங்களே இப்ப லெட்டர் தந்திருக்கிறாங்களே. இப்ப படிப்புக்கான உதவி இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து இப்ப லெட்டர் தந்திருக்காங்களே, படிப்புக்கான உதவி தேவைண்டு. சரி. இப்ப நான் வந்திருக்கேன் தானே. இப்ப என்ன உதவி கேட்க போறீங்க? இப்ப நான் தெரியப்படுத்துறது தானே. இப்ப என்ன உதவி உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்களேன். என்ன யோசிக்கிறீங்க? திடீரென்று சொல்லலாம் இருக்கா? எனக்கு இந்த மகளை நான் நல்லா படிக்கணும் ஐயா. கல்வியை மேம்படுத்துறதுக்குரிய வசதியும் கல்வி மட்டும் இருந்தா காணாது மகனே என்று கேட்டா ஆகாரமும் வேணும், பசிக்கும் உரிய ஆகாரமும் வேணும். அதனால தயவு செய்து நான் கேட்டுக்கொள்றது என்னண்டா, என் மகளும் நானும் வாழ்றதுக்கும் பொருளாதார வசதிக்கும் இந்த பிள்ளோட கல்வியை மேம்படுத்துறதுக்கும் எனக்கு கருணை உள்ளம் கொண்ட இதை பாக்குற கருணை உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகள் உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்ன இப்ப மகளை நல்லா படிப்பிக்க வைக்கணும். படிக்கணும் ஐயா. என்னன்னு கேட்டா நானும் படிக்கணும் அம்மா. ஏழு பாஸ் பண்ணிடுவேன். 7 பாஸ் பண்ணீங்களா? நானும் 7 பாஸ் பண்ணி எந்த நிலையும் இப்ப நான் இதை படிக்காத மாதிரி போயிட்டு. ஏன் அது 7 பாஸ் பண்ணிக்குவீங்களே அந்த காலத்திலேயே? ஏன்னா இந்து காலேஜ்லயா? மட்டக்களப்பு. அப்ப நீங்க படிக்கும் போதெல்லாம் பெண்களும் படிச்சவங்க, ஆண்களும் படிச்சவங்க. இவங்களோட அப்பாவை மாரி பண்ணதோட எங்களோட வீட்டுல விருப்பம் இல்ல. அதோட அப்படியே போன மாதிரி. அவரும் படிச்சு வர இல்ல? அவர் படிக்கல, அவர் ஒன்றுமே படிக்கல. நான் தான் படிச்சேன். நீங்க படிச்சீங்க. பாருங்களேன், அந்த காலத்திலேயே 7 பாஸ் பண்ணிருக்கிறீங்க. அப்ப எந்த வித வேலையும் கிடைக்கலையா? வேலைக்கு உரியதில்ல. அப்ப அவங்களோட அப்பா நல்லா வேலை செய்தவர் மகன். அப்ப நீங்க வீட்டுல இருந்த அதுக்கு பிறகு நாளடைவில் அவருக்கு நோய் வாய்ப்படப்பட எல்லாம் போயிட்டுது. அப்ப எனக்கு அதுக்கு வேலைக்கு செய்யக்கூடிய இதுகள் எதுவும் நான் ஈடுபடல வேலைகள். இப்படியே வாழ்க்கையே போயிட்டுது. உங்களோட குடும்பம், உங்களோட அம்மா அப்பா, உங்களோட சகோதரங்கள்? அம்மா வந்து வீட்டுல இருக்கிறாங்க. அப்பா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தவர். அப்ப இப்ப
இப்ப இல்ல, அம்மா பென்ஷன் எடுக்கிறாங்க. இப்ப எங்க உங்களோட அம்மா அம்மா அவங்க எல்லாம் முன்னுக்கு அவங்க பொங்கல்ல இருக்கு. என்னோட கதை பேச்சு இல்ல அவங்க எல்லாரும். திருமணம் செய்ததால அத கதை அவங்க வந்து ஒரு தொடர்பு இல்ல. இதுவரைக்கும் கதை பேசல. எங்கட அம்மா மகள்னு சொல்லி கதைப்பா. ஆனா எனக்கு தான உதவி எதுவும் இல்ல. வயசு போயிருக்கு. நல்ல 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயது. அப்ப நீங்க திருமணம் செய்ததால அந்த உறவுக்குள்ள பிரிவு ஏற்படுது. இவ வீட்டுல வச்சு நான் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்லி பாருங்களேன், நல்ல ஒரு திறமையான ஆள் தான் போல. அப்ப கேப்பாவும் அப்ப இரவையில எனக்கு கண் இரவையில சரியாதுமா, என்னோட கண் சரியான அங்கல் புகைச்சல் பகலையில கொண்டு வந்தா சொல்லுவேன். அப்ப அன்று ஆவு கொண்டு வந்தால் லைட் ஒளி ஒரு மாதிரி அவட்ட பெரிய எழுத்துல எழுதி தர சொல்லிட்டு இந்த பெரிய எழுத்த வாசிச்சு பார்த்து நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணி கொடுத்தேன். அப்ப இங்கிலீஷ் எல்லாம் வாசிப்பீங்க தெரியுமே? என்ன சிங்களம்? சிங்களம் அப்பாவுக்கு தான் தெரியுமா? தெரியும். அப்ப நல்லா படிச்சிருக்கீங்க பாருங்களேன். அந்த காலத்துல 7 படிச்சிருக்கிறீங்க. அப்ப இன்னும் படிச்சிருக்கீங்க, அது வேலை எடுத்திருப்பீங்க தானே? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நீங்க அதெல்லாம் தானே எனக்கு கவலை. என்னோட சொல்லுங்க, நானும் படிச்சு எந்த இதுவும் எந்த வாழ்க்கையும் வீணா போயிட்டு அதே நிலைக்கு என் மகளை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. இவ நான் ஆசைப்பட்டத இவன் மூலமாக நிறைவேற்றணும் மட்டும் நான் நினைக்கிறேன். என்னுடைய நானும் ஒரு டீச்சர் ஆகணும் மட்டும் தான் ஆசைப்பட்டேன். ரெண்டு ஆசை நிராசை ஆகிட்டு அது என்னாலேயே நான் கெடுத்துட்டேன். மகள்ற இவட எந்த ஆசைய இவன் மூலமாக நான் நிறைவேற்றணும் மட்டும் ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா அவள் இந்த பைபாஸ்ல ஆசைப்படணும் மட்டும் அவட ஆசையும் அதுதான். இப்ப மகளுக்கும் அந்த ஆசை மனசுல இருக்கிறபடியா எந்த ஆசையும் மகளோட ஆசையும் ஒரே இருக்கிறபடியா அந்த இதுக்காகவே கொண்டு வரணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதுதான் அம்மா ஆசைப்படுறது. அதுதான் மகள் படிக்கணும். அவையும் ஒரு ஆசிரியை ஆசைப்படுறாங்க. அது அவ ஆசைப்படுறாங்க. உங்களோட ஆசையும் அதான் இருந்தது. அதனால கட்டாயமா அந்த உதவி தேவை. உதவி இருந்ததானே. இப்ப அம்மாக்கு வயசு போயிட்டு எனக்கு 54 வயசு ஐயா. இப்ப 54 வயசு வீட்டு வேலைக்கு போய் தானே வளர்த்த. அப்படிதான் நான் படிப்பிச்சதுமே. இப்பயும் அதை எல்லாம் கஷ்டப்பட்டு போறீங்க தானே வீட்டு வேலைக்கு? இப்பயும் போறதானே. அங்கேயும் கூப்பிட்டாங்கண்டா போறதான். பெரிய வேலைகள் செய்ய இயலாது. 2 மரைக்கால் மாவடிப்பேன் ஒரு நாளைக்கு. 12 கொத்து இடிப்பேன் மாவு. இப்ப ஒரு கொத்து இடிக்க இல்லாத நிலை ஐயா. ஏன்னு சொல்லுங்க, சாப்பாடும் இல்லாம காஞ்சி உடம்புல இந்த இதை தூக்குறதுக்குரிய கிளனும் இல்லை. மற்றது இப்ப மில்லில கொடுத்து எல்லாரும் மறைக்கிறாங்க. அம்மா கொட்டிக்கால ஆக்களம் செய்யறாங்கல்ல. அதால வளவு கூட்டுறதுக்கு அப்படி என்ன வேலைகள் செய்யறாங்க. சொன்னீங்க மருந்தெல்லாம் எடுத்தீங்களா? மருந்தெல்லாம் வச்சிருக்கிறேன் ஐயா. எல்லாம் இந்த பேக்குள்ளே வச்சு பையில போட்டு வச்சு கொண்டு மருந்தெல்லாம் குடிக்கிறீங்க. இப்ப ஓகேவா? அப்ப அஸ்மா அது 14 வயசுல இருந்து இருக்குமா? அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து போய் வந்தேன் நான். பிறகு என் குடும்ப சூழ்நிலை எனக்கு கிளினால இலங்கை வேலைக்கு வரத்தேன்னா நான் போயிட்டுருவேன். அதனால பாமசில குளிச வாங்கி கொண்டு வச்சு பாவிக்கிறேன். நான் நிரந்தரமா குளிச பேக்ல கட்டி வச்சிருக்கேன். காட்டுறேன்டா வச்சு. நீ காட்டுங்களேன். காட்டணும் ஆசைப்படுறீங்கம்மா. அம்மா எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஓமாமா. அப்ப உங்களோட பேச்சுல விலங்கு தானே. எத்தனை குளிச்சு போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 நேரம் 2 தான் போடணும். அப்படி போட்டாயா பால் சாமா குடிக்கணும். அப்படியா? 2 போடுறது ஒரு நாளைக்கு? 2 ரோஸ் உண்டு வெள்ளை உண்டு போடுவேன். போட்டாயா கை குளிச்செல்லாம் போட்டா நல்லா சாப்பிடணுமே. அதான் இப்ப உங்ககிட்ட சொல்ல வந்தேன் நான். என்னையா இதுக்கு பால் குடிக்கணுமா? இல்ல இந்த கை என்ன இப்படி இப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி அதனால எனக்கு சில வேலைகளும் இருக்கிற நேரமையா போடாமல் விரும்பிக்கிறது பிடித்து கேட்டா போட்டோன்னே அப்படி பிரச்சனை போட்டா சாப்பாடு தானே. எதுவும் இல்லையா? எப்படி சாப்பாடு? எப்படி சாப்பாடு இல்லதானே? என்ன நீங்க சொல்லுங்களேன். என்ன உதவி தேவை? நீங்க சொல்லுங்களேன். நான் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஒரு டீச்சர் உத்தியோகத்துக்கு இருக்கிறதுக்கு இப்போதைக்கு அம்மாட்ட சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. அதனால இந்த படிப்புக்கு இந்த உதவி செஞ்சு இந்த ஆகாரத்துக்கு உதவி செஞ்சா நல்லா தம்பி எங்க சமைஞ்ச பாத்தியா? ஆள் ஃபிட் இல்ல. சேவ் பண்ணிட்டியா? இல்ல சேவ் பண்ணாம சேவ் பண்ணி. சரி ஓகே. இப்போ வீடியோ மூலமாக சரி இப்போ ஓகே
தம்பி கருத்து சரியா? கண்ணடியை காட்டுங்க. சரி ஓகேவா? சரி ஓகே. இப்போ வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இவங்க படுற கஷ்டத்தை. சரி ஓகே, இப்போ வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க படுற கஷ்டத்தை. இப்போ என்னம்மா இப்போ என்ன இப்போ அடிப்படை வசதியாக இப்போ சாப்பாடு கல்வி அதை தவிர இப்போ ஏதாச்சும் இருக்கா இப்போ பிரச்சனைகள் ஏதாச்சும்? எங்களுக்கு முக்கியமா இருக்கிறது வியாபாரமும் இவட படிப்பும் தான்மா. வேற என்னத்தையா கேட்குறேன், எனக்கு எதுவும் விளங்குது இல்லை. இப்போ அதுதான் இப்போ கல்விக்கான உதவி சாப்பாடு. அப்போ அது நாங்கள் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவோம். அதன் மூலமாக நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய வந்தாங்கன்னா அதை ஏற்படுத்தி தருவோம். இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு உதவியோடு நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ என்னென்ன இப்போ இல்லை இப்போ ஷூ இருக்கா, பேக் காப்பிகள் அப்படியெல்லாம் இருக்கா? எதுவும் இல்லை ஐயா, எனக்கு ஒரு பேக் கிழிஞ்சிட்டுது. அப்புறம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் மகன். இப்போ பேக் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பேக் கொண்டும் ஷூ கொண்டும் அந்த கணக்கு போட்டிருக்கிறேன். இந்த கருப்பு கலர் ஷூ கேட்குறாங்க. நான் வெள்ளைய வாங்கி கொண்டா கருப்பு விலை கூட ஐயா. இப்படி வந்து இப்படி இப்படி எந்த பார்த்து பேசுறத விட வீடியோ மூலமா தெரியும் தானே. நான் வெள்ளை ஷூ வாங்கி கொடுத்தேன். நான் மற்றது அவை நிறைய சாமான்கள் இல்லை ஐயா. நீங்க எனக்கு மகன் இதில் வீடியோவில் தெரியப்படுத்த இயலாத ஐயா. சரி அம்மா, அதான் விளங்கிட்டு விளங்கி இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது விளங்கி இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேம்மா, இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று நாங்கள் தாரோம். அதில் என்னென்ன தேவையோ நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்ததுக்கு தாரோம் சரியா? இப்போ உண்மையிலேயே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ 2 பேர் ஏன்னா ஆம்பளை துணிகள் யாரும் இல்லை இந்த வீட்டில். தங்கச்சியோட ஆசை அதான் தங்கச்சியோட ஆசைகள் சொல்லித்தாங்க தானே. தங்கச்சியோட ஆசை என்ன டீச்சராகணும், அதுக்கு என்ன கல்வி படிப்பு செலவு வேணும், வசதி இல்லாமல் இருக்குது. அதான் ஆசை. வேறு ஆசைகள் இருக்கா? இப்போ என்னென்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில்? இப்போ சின்ன வயசுல இருந்து இப்போ அப்பாவும் இல்லை, சகோதரங்களும் பார்க்குறல, சகோதரங்கள் மூலமாக எந்த உதவியும் இல்லை தானே. ஏதாச்சும் ஆசைகள் இப்போ சைக்கிள் ஓடணும்ன்ற ஆசை தான். ஏன்னா இப்போ அங்கே போகணும். இப்போ இப்படி ஆசையில் நான் சொல்கிறேன். இது என்னட்ட தனியாக சொல்லுவாகுது என்ன அவைக்கு பைசைக்கிள் ஓடு திருத்தமா பைசைக்கிள் ஓடணும். நிறைய சாப்பிட்டு சாமான்கள் வாங்கி வச்சு சாப்பிடணும். அப்படி அந்த டிப்பிகள் சாமான்கள் எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வசதி நிலை இல்லை தானே. அதெல்லாம் பார்த்தோன்னே அவட மனசில் ஒரு ஏக்கம் இரவு என்னோட வரக்குள்ளாத காய்ச்சி வந்தது. எனக்கு அந்த கெண்டோஸ் எல்லாமே வசதி இல்லை தானே. 100 ரூபா கொடுக்குறேன். அழாதீங்கம்மா, தான் அழாதீங்க. இப்போ கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு கலாதீங்க சரியா? இப்போ உங்களுக்கு மகள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கு எந்த ஒரு நீங்கள் உங்களுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க. இப்போ சரியா? அழாதீங்க. இப்போ உங்களுக்கு தான் வருத்தம் அதிகரிக்கும் இன்னும். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுதான் சொல்ல. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் தானே, நல்லது நடக்கும் சரியா தங்கச்சி? அழாதீங்க. நாங்கள் வந்திருக்கோம், நல்லது நடக்கும் கட்டாயமா சரியாம்மா? ஆசைகள் நிறைய இருக்கு, நிறைவேற்ற தான் யாரும் இல்லைன்றீங்க. யாருமே இல்லை, கூட பிறந்த ஆக்களும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, பொதுவில்லை. ஆனால் சரியா? இப்போ நாங்கள் ஒரு உதவி ஒன்று நாங்கள் தாரோம் சரியாம்மா? சரி ஓகே. இப்போ உதவியை நான் தாரேன், இருந்தாங்க வாங்கிடுங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். அதில் அந்த வடிவம் சரியான குட்டிக்காரி 30,000 இருக்கு என்ன? ஓகே. ரூபாய் 30,000 தந்திருக்கிறேன். இப்போ இந்த உதவியை யார் செய்தன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணன் தான். அவர் பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னார். அவரை உதவிகளை நான் செய்து கொண்டு வரேன். ஒரு தொகை பணம் அனுப்பினார். அதை நான் பிரித்து நான் உதவிகள் செய்து கொண்டு வரேன். ஒரு தொகை பணம் அனுப்பினார். அந்த பணத்தை பயன்படுத்தி நான் பிரித்து நான் உதவிகள் செய்து கொண்டு வரேன். இப்படி கல்விக்கான உதவி, இப்படி சாப்பாடுற இந்த உதவியை வழங்கினது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணன் தான். அவர் பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னார். அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 03 0 0 அம்மா கொஞ்சம் பேசாம இருங்களா? இங்கே பார்த்து
நீங்கள் கதை ஓகேங்க சரிங்க இப்போ ஓகேங்க இப்போ இந்த உதவியை செய்கிறது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணன் தான். அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0303. பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னார். அவர் ஒரு தொகை பணம் அனுப்பினார். அவர உதவிகளை நான் செய்து கொண்டு வரேன், பிரித்து செய்து கொண்டு வரேன். நன்றி அண்ணன், உங்களோட உதவியை நான் கொடுத்துருக்கிறோம். ஒரு கல்விக்கான உதவியை இந்த உதவி அமைஞ்சிருக்கு. ரொம்பவே நன்றி அண்ணன். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த பணம் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த அண்ணனுக்கு? அந்த லண்டன்ல இருந்து இந்த பணத்தை உதவி செய்யுங்க அந்த அண்ணனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்ன சொல்ல போகிறீங்கம்மா? 10 ரூபா காசு கூட கையில் இல்லாத நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இந்த 30,000 ரூபாய் அனுப்பினது எங்களுக்கு தந்தது 30 லட்சம் ரூபா கிடைச்ச மாதிரி. அந்த அனுப்பின இந்த கைகள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கடவுளை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள் அண்ணன். இன்னும் உதவிகள் தேவை தானே உங்களுக்கு? இப்போ படிக்கிறதுக்கான உதவி தேவை. இப்போ சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, சரிதானே? இப்போ நான் தெரியப்படுத்திருக்கிறேன், அதன் மூலமாக உதவி கிடைச்சா சந்தோஷம். உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். சரியாம்மா? இப்போ சந்தோஷம் தானே? இப்போ கவலைப்படாதீங்க, நல்லதே நடங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் தானே, இப்போ நல்லது நடக்கும். இந்த வீடியோ முடிப்போம், நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? உலகத்துக்கு எடுத்து காட்ட போகிறது நீங்கள் தான் காட்டணும். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு இல்லை கையில் அடுத்து கும்பிடுறது சரியா? அது எங்களோட கடமை தானே, விளங்கிட்டு தானே. அப்போ உங்களுக்கு நல்லது நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம், சரிதானே? நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.